ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து 1500 பே பண்ணி பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களோட ஏஜ் வந்து 18 வயசு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஃபீஸ் வந்து 1000 இந்தியன் ருபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து புது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து 1500 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து 1000 ரூபா பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபீஸு. அதே மாதிரி சப்போஸ் என்ன டாக்குமெண்ட் வேணும், 18 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம். பேன் கார்டு கம்பல்சரி, அதே மாதிரி 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, ஆதார் கார்டு கம்பல்சரி, பேங்க் பாஸ்புக் ஒரிஜினல் கம்பல்சரி. இது ஃபுல்லாக எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறணும். நீங்கள் செக் பண்ணணும், இதில் ஃபுல்லாக அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸையும் உங்களோட ஓட்டர் ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அட்ரஸ் ப்ரூஃபோ இல்லை உங்களோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இருந்துச்சுன்னா கொண்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் அப்டேட்டட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அவங்களுக்கு. மினிமம் 20 டிரான்சாக்ஷன் இருக்கணும் கரண்ட்டாக, அதாவது அப் டு டேட் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதில் மினிமம் அவங்களுக்கு 20 டிரான்சாக்ஷனாவது காமிக்கணும். இதை நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவையான. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதோட காப்பி, அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டோட காப்பி ப்ளஸ் பேரண்ட்ஸ் 2 பேத்துக்குமே புது பாஸ்போர்ட் இருக்கணும். 2 பேத்துக்குமே பாஸ்போர்ட் இருந்தால் தான், அதாவது பேரண்ட்ஸ் 2 பேத்துக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாஸ்போர்ட் இருந்தால் தான் குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.